உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு நான் செய்ய போகிறேன். உங்கள் மத்தியில் காரியங்களை தியானிக்க போகின்றேன். பொறாமை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 அதில் போல் விதமாக கூறுகின்றார். மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் ஒன்று பொறாமை. மாம்ச கிரியைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பொறாமைங்கிற சுபாவம் மாம்சத்தினுடைய கிரிய, ஜென்ம சுபாவம்னு சொல்றாங்க, பிசாசுடைய குணம்னு சொல்றாங்க. அது கொடிய எலும்புருக்கி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே பொறாமை என்னும் சுபாவத்தை எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அந்த சுபாவம் உங்களுக்கு கிரியேசி நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. எங்களுடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு சம்பவம்
குடியாத்திலிருந்து ஒரு ஃபேமிலி எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. முதலாவது கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அவங்களுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்கலாம் உண்டு. கணவன் மனைவி 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி சர்ச்சுக்கு வருவாங்க. அப்புறம் வாரம் வருவாங்க. அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள். கணவர் இடத்துல வேலை பார்க்குறாரு, மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. கூட பிறந்த சகோதரிக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் ஜெபம் பண்ண போயிருந்தோம். அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது உண்மையிலே விசித்திரமாக இருந்தது. இந்த இடத்துல பயங்கரமாக என்னை கூட்டு போன சகோதரருடைய அம்மா பயங்கரமாக பேய் பிடிச்சாடினாங்க. கூட வந்த ஊழியக்காரர் பயந்து வெளில ஓடிட்டாரு. ஒரே கலவரம் ஆயிடுச்சு. கூட்டு போன சகோதரர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அந்த அம்மா பூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டில் உள்ள சில மாந்திரிய பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணும்போது வெளில ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கருத்தில் நாவும் மையப்பட்டது. வீடு கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆயிடுச்சு. அதில் பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால், மருமகளுக்கு மாந்திரியம் பண்ணி வாழ்க்கையை கெடுக்க பார்த்தது மாமியார். தன்னுடைய மருமகளுக்கு மகனுக்கு பொண்டாட்டிக்கு. அப்போ அந்த அம்மா வயசானவங்க, கொஞ்சம் மூடத்தனம் அதிகமாக உள்ளவங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னே தெரியாது. இன்னசென்ட் பாவம். சிலவங்க இன்னசென்ட்னால தான் இப்படி காரியங்களை செய்கிறாங்க. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏமா இப்படி மருமகா உங்களை அவ்வளோ நல்லா கவனிக்கிறாங்க, உங்கள் மகனை கவனிக்கிறாங்க, உங்களை பெற்ற தாயமாரி நடத்துகிறாங்க, ஏமா கண்டவங்க சொல்லி என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டேங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, என் 2 பொண்ணுங்க மட்டும் கஷ்டப்படுது, வாழவும் வந்த மட்டும் நல்லா இருக்கிறா. எனக்கு அந்த வருத்தம்னு சொல்லுது. என்ன சொல்லுது? என் மகளுக்கு 2 பேரும் கஷ்டப்படுறாங்க, என் மருமக நல்லா இருக்கிறான், எனக்கு பிடிக்கல. அதுதான் பொறாமைன்னு சொல்கிறாங்க. பொறாமையோ என்றால் கொடிய எலும்புருக்கி, அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பும் உங்கள் வாழ்க்கையும் அதாவது டீப்பின்னு சொல்லுவாங்கள்ல, எலும்புரிக்கு அந்த மாதிரி மாறிடும். அது பிசாசுடைய ஜென்ம சுபாவம். பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் பொறாமை வருது? ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 16 வரைக்கும் வாசிச்சா உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா டெவலப் பண்ணுறாராம். ஆஸ்திகள், மாடு, ஆடு, மிருக ஜீவன்கள், அவன் என்ன கை வச்சாலும் அவனுக்கு என்ன செய்யுது? பிளஸிங்ஸாக மாறுது. ஆகவே அவனுடைய பொறாரத்து நிமித்தமாக அவன் மேலே யார்? பெலிஸ்தர் பொறாமை கொள்றாங்களாம். அவன் எங்கெல்லாம் போய் துறவு விட்டுறானோ அங்கெல்லாம் மண்ணவரி போடுறாங்களாம். அவனை ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க தெரிஞ்சிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க, அபாலஜிஸ் கேட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த பொறாமை நல்லா அவங்க ஈசாக பண்ண கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் பெருகும்போது, வீடு வாய்ப்பு வசதிகள் பெருகும்போது, வம்சம் பெருகும்போது, இந்த மாதிரி சில காரணங்கள்ல நம்ம சுற்றியுள்ள ஒரு சில மக்கள் என்ன செய்யலாம்? பொறாமப்படலாம், பொறாமை இடம் கொடுக்கலாம். நாம் இந்த சுபாவத்தை இடம் கொடுக்கவே கூடாது. கவனத்தில் வச்சுக்கோங்க. உலக ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? அடுத்தவங்களுடைய பொறாமைக்கு எதுவாக காரணமாக அமைகிறது. அதுபோல பாருங்க, 2ஆம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 1-2 ஒரு வசனம் வரும். ராகேல் தனக்கு குழந்தையில என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கூட பிறந்த சகோதரியாய லேயாள் மேலே பொறாமை கொள்றாங்களாம். காரணம், லேயாளுக்கு குழந்தை உண்டு, ராகுலுக்கு குழந்தை இல்லை. ஆகவே அவ தன்னுடைய கணவனத்தில் கம்ப்ளைண்ட் பண்றா, எனக்கும் குழந்தைத்தான் சொல்லிக்கிட்டு. அப்போ நான் அடிக்கடி எங்களுடைய சர்ச்சில் சொல்லுவேன், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். எங்களுக்கே திருமணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. பாருங்க, ஆண்டு எப்போ குழந்தை யாரும் கொடுப்பாருன்னு சொல்லவே முடியாதுங்க, அது அவரு கொடுக்கறது. அப்போ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை உடனே கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பொறாமப்பட்ட அர்த்தமே கிடையாது. அப்போ குழந்தை பட்சம் கரெக்டாக சிலவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை ஆண்டு டைமே கொடுக்குறாரு, சிலவங்களுக்கு லேட்டாக கொடுக்குறாரு. அவன் பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கூட என்ன வருது? அடுத்தவங்கள பொறாம வருது. அதுபோல சிலவங்க பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் பண்ணிட்டு ஆகும்போது கூட இருக்கிறவங்களுக்கு பொறாம வரும். தயவுசெய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில வாய்ப்பு வசதிகள் பெருகும் போது அது தன்னை கிடைக்கலங்கிற அந்த காரணத்தினால பொறாமப்படுறாங்க. அடுத்தவங்களுடைய வம்சம் பெருகுது, வம்சம் பெருகையிலேயே அந்த காரணத்துக்காக பொறாமப்படுறாங்க. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது பார்ப்பா, நேற்று தான் சர்ச்சுக்கு வந்தான், இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், பாஸ்டர் நல்ல இடத்த நினைச்சாரு, முன்னாடி நிறுத்துறாரு, தேவனை அவனை பயன்படுத்துறாரு. இப்படி கூட சிலங்க பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? அது மகா தவறு. ஆதியாகமம் 37:12 எழுதப்பட்டிருக்குது, யோசேப்பு தன் தகப்பனின் அன்பை பெற்றவன், அவன் கர்த்தருடைய சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பெற்று தன் சகோதரருக்கு சொன்னதுனால சகோதரர்கள் யோசேப்பு மேல் என்ன செஞ்சாங்களாம்? பொறாம பிடிச்சாங்களாம். 12 பேர் கூட பிறந்தவங்க, அதில் ஒருத்தன் யோசேப்பு.
இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்குறாரு, சொப்பனங்களை கொடுக்குறாரு, வருங்காரியங்களை அறிவிக்கிறாரு. அவன் போய் என்ன செய்யறான், தன்னுடைய தகப்பன்ட்டு சொல்றான், தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றான். சகோதரர்களுக்கு பொறாமை வந்துடுச்சு. எங்களுக்கு விஷயம் தெரியல, எங்களுக்கு தரிசனம் தெரியல, எங்களுக்கு சொப்பனம் தெரியல, இவன் என்ன பார்க்குறான், அவன் பெருமையா பேசுறான்னு அவங்கள பொறாமப்பட்டாங்களாம். அவனை கொண்டு குழியிலேயே போட்டாங்க, வித்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆகவே தயவு செய்து ஆவுக்குரிய ஜீவத்தில் ஒருத்தர் டெவலப் பண்ணுற போது அடுத்தவங்களுக்கு என்ன வருது, பொறாமை வருது. நம்ம கண்ணார போக்குறோம். அதுபோல் இன்னொரு காரியம், மத்தேயு 27:17-20 வரைக்கும், மார்க்கு 15:9. எஸ் எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்றாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யறாரு, ஐசியங்களை செய்யறாரு. அதை பார்க்கும்போது வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் பயங்கரமா கோபம் வந்துடுச்சான். பொறாமை நிமித்தமா கோவப்படுறாங்க. வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்வாங்கன்னா, மோசையின் மூலமா ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்தை பின்பற்றுவாங்க. அவங்களுடைய நாட்களில் அவங்க மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்றது கிடையாது, நார்மல் மினிஸ்ட்ரி. அப்போ அந்த இடத்துல இயேசு என்ன செய்றாருன்னா, அடையாளங்களினால அற்புதங்களினால தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறாரு. எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ் ஜீசஸ் பண்றாரு. ஆகவே அந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுக்கு மேல பொறாமப்படுறாங்களா, அந்த பொறாமை அவருக்கு பேசுவையில அறைய வச்சிடுச்சு. பொறாமை என்பது கொடிய எலும்புரிக்கு, அது மாம்ச சுபாவம், அது பிசாசுடைய சுபாவம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு எல்லாம் தெரியும். அவர் சகலத்தையும் அதே காலத்துல நேர்த்தியாக செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைச்சாரெல்லாம் தடுக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாதாரணமா ஒரு முருங்கை மரத்தை பாருங்க, வேகமா வளரும், காய் கொடுக்கும், பூ எல்லாமே யூஸ்ஃபுல் தான். கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடும். ஆனால் தென்னை மரத்தை பாருங்க, 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே இருக்கும். இப்போ எங்களுடைய ஆலய கேம்பஸில் 2-3 மரங்கள் இருக்குது. நாங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு வரும்போது 2005, இப்போ 19 வருஷம் ஆகுது. அந்த வருஷம் அதுக்கு முன்னாடியே இருந்த மரங்கள் இப்பவும் நல்ல காய் கொடுக்குது. தென்னை மரம் காய் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் 7 வருஷம் கழிச்சு தான் காய்க்க ஆரம்பிச்சோம். முருங்கை மரம் அப்படி இல்லை, 6 மாசத்துலேயே பிரயோஜனமா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் 1.5 வயசுல 2 வயசுல போயிருது, பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பக்காவா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில உள்ள பொருளாதாரத்தை வச்சோ, அடுத்தவங்களுடைய சந்தான பாக்கியத்தை வச்சோ, அல்லது அடுத்தவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டெவலப்மெண்ட்டை வச்சோ, அல்லது அடுத்தவங்களுடைய மூலமாட்டு அற்புதங்கள் அடல் நடப்பதை பற்றி நம்ம பொறாமப்படவே கூடாது. இந்த பொறாமைங்கிறது பேயினுடைய புத்தி. நீ பாருங்க, நம்ம சில சூழ்நிலையில பார்க்குறோம், ஒரு நல்ல ஷர்ட் போட்டு போக முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போக முடியாது, ஒரு கணவன் மனைவி மேட்சா சிறுசு ரோட்ல போக முடியாது, ஒரு நல்ல கார்ல போக முடியாது. எல்லாம் வித்தியாசமா இருக்குது. பார்க்குறவங்க வித்தியாசமா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. பிசாசுடைய சுபாவம். தேவன் அவனுக்கு என்ன பறந்து கொடுக்குறாரோ தான் கொடுக்க முடியும். இப்போ இடையில பாருங்க, நாங்கள் ஒரு டைம் நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். எங்களுடைய ட்ரைனிங் எடுத்த ஒரு சகோதரர், நாங்கள் 2 ஒன்றா தான் ட்ரைனிங் எடுத்தோம். இன்னைக்கு ஒரு ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்நாடகா ஃபுல்லாக ஊழியம் பார்க்குறாரு. எத்தனையோ சபைகள் இருக்குது, எத்தனையோ பிரான்ச் சர்ச்சஸ், எத்தனையோ அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. காரணம், அவருக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்போ எனக்கு இது போதும். ஒருவேளை ஆண்டரை டெவலப்மெண்ட் பண்ண நினைச்சா யார் மூலமோ இந்த ஊழியத்தை டெவலப்மெண்ட் பண்ண முடியும், இல்லைங்களா? அப்போ போதும் என்ற மனதிற்குரிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பொறாமைங்கிற சுபாவத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இந்த பொறாமைன்னு ஆயுந்து உங்களை தாக்காம இருக்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. யோபுடைய குடும்பத்தை ஆண்டவர் வேலை எடுத்து பாதுகாத்ததுனால இந்த குடும்பத்துக்கு மேலே பிசாசு கைப்பட முடியவில்லை. நீங்களும் தேவனுடைய கஸ்டடியில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டு வெளியடிச்சு பாதுகாத்து கொண்டாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில யார் எதுவும் பண்ணவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் நல்ல செழிப்பை கொடுத்துருப்பாரு, நல்ல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை கொடுத்துருப்பாரு, நல்ல குழந்தை பாக்கியங்களை கொடுத்துருப்பாரு. அதுபோல நல்ல உங்க மூலமா மிராக்கிள்ஸ் நடக்கலாம். அது அப்படியே கன்னி ஆகணும்னா தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் பொறாம கொள்ளக்கூடாது. அடுத்தவங்க நம்ம மேல பொறாம கொடுக்க முடியாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, சீன் போடவும் கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.